வெறும் வாக்குத்தத்தத்தை அறிக்கை செஞ்சுட்டு எப்படி வேணால் வாழ்ந்துக்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்காமல் எப்படி வேணால் வாழ்ந்துக்கிறது, நான் கண்டதையும் செஞ்சுப்பேன், என் பிள்ளைகள் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறது முட்டாள்தனம் பைபிளின் படி. அல்லது என் பிள்ளைகளை நான் ஜாக்கிரதையுடன் அவங்கள்ட்ட பேச மாட்டேன், கண்ணாமண்ணான்னு எப்படி என்ன வேணால் பேசிப்பேன், நான் தான் தகப்பேன், எனக்கெல்லாம் அதிகாரம் இருக்குது, நான் என்ன வேணால் செஞ்சுப்பேன், என் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, கர்த்தரை நம்புகிறேன், வாக்குத்தத்தத்தை நம்புகிறேன், அதெல்லாம் முட்டாள்தனம். அது பேர் விசுவாசமே கிடையாது, முட்டாள்தனம் அது. இந்த கண்டிஷனை நம்ம கனப்படுத்தணும், அதை ஆனர் பண்ணணும், அதை ஏற்றுக்கணும் பாருங்கள். ஆனால் இதை பற்றி நான் சொல்லும்போது என் மனசில் என்ன படுதுன்னா, இங்கே நிறைய பேர் உட்காந்துக்கிட்டு இருக்கலாம், ஐயோ நான் செய்ய வேண்டியதை செய்யலையே, போதுமான அளவுக்கு என் பிள்ளைகளுக்கு நல்லதை போதிக்கலையே, நானும் நல்ல ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையை வாழ்ந்து அவங்களுக்கு உதாரணமாக காட்டலையே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கலாம் இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு. உண்மை என்னவென்றால் நம்ம யாருமே பர்ஃபெக்டாக பிள்ளையை வளர்த்ததும் கிடையாது, பர்ஃபெக்டாக பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சதும் கிடையாது. அதுதான் உண்மை. எனக்கு இதை போதிக்கிறதுலே ஒரு பயம் இருக்குது. ஆக்சுவலாக என்ன பண்ணுறது, வாழ்க்கையில் குறித்த எல்லா ஏரியாவை பற்றி போதிக்கணும்னு எடுத்துட்டேன், போதிக்காமல் இருக்க முடியல. ஆனால் ஒரு பக்கம் எனக்கு பயம், ரொம்ப சிக்கலாக இருக்குது இது. நான் நினைக்கிறேன், ஒரு கம்பெனி நடத்துகிறத விட, ஒரு கம்பெனியில் சிஇஓவாக இருக்கிறத விட ஒரு பிள்ளையை வளர்க்குறது ரொம்ப சிக்கலான ஒரு கஷ்டமான ஒரு காரியம். யாருமே பர்ஃபெக்டாக செஞ்சது கிடையாது. சிலர் மற்றவங்களோட இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். யாரும் பர்ஃபெக்டாலாம் பண்ணது கிடையாது. ஆகவே நீங்கள் உட்காந்துக்கிட்டு வருத்தப்படுறீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் இதில் தவறி இருக்கிறாங்க. நம்ம யாரும் பர்ஃபெக்டாக இதை பண்ணதே கிடையாது. ஏன்னா நமக்குள்ள அந்த பாவ சுவாபம், அதனுடைய இந்த விழுந்து போன மனுஷனுக்குள்ளே இருக்கிற இந்த தவறான காரியங்கள்லாம் இருக்குது, ஞான குறைவு இருக்குது. அதனால தான் பர்ஃபெக்டாக பண்ண முடியல. சில நேரம் பாருங்க, நம்ம பெற்றோராக நாம் பிள்ளைகளை ரொம்ப நேசிக்கிறோம், ரொம்ப அன்பு கூறுறோம், ஆனால் ஓவர் அன்பு கூர்ந்தே அவங்களை நொறுக்கிடுறோம். We crush them with our love. வெறும் அன்பு இருந்தால் பத்தாது, அன்போட ஞானமும் கலந்திருக்க வேண்டும். நான் நினைக்கிறேன், பெற்றோராகிய நமக்கு, நானும் ஒரு தகப்பன் தான், எனக்கும் பிள்ளைகள் இருக்காங்க. ஆகவே நான் உங்களோட என்னையும் சேர்த்துக்கிறேன். பெற்றோராகிய நமக்கு ஒரு பெரிய குறைவு என்னன்னா ஞான குறைவு. அன்பு நிமித்தமாக செய்கிறோம், சில நேரம் அன்பு குறைவும்